பாருங்கள் monkeys. I'll never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make it. காய்ஸ், நாங்கள் இப்போ பட்டு கேவ்ஸ் வந்திருக்கோம். பைக்கை வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வர முடியாது. ஸோ பைக் வந்தால சாமிக்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக பட்டு கேவ்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை. நான் வழக்கமாக வரதுலாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வருவேன், பயங்கர கூட்டம் இருக்கும். பட் எனிவேஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேலே ஏறி சாமி கும்பிட்டு போகிறேன். ஸோ பார்க்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் நிறைய குரங்குகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பெரிய கூட்டமாக இருக்கும். இங்கே கோயிலுக்கு வர மக்கள் போட்டு உணவில் தான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே ஷூஸ் அங்கே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போவோம். கைஸ், நாங்கள் பட்டுக்கே சேரிகிட்ருக்கோம். இங்கே ஒரு பாக்ஸர் ரோஸ் வாட்டர், அதை மேலே இருக்கிற கோயிலில் கீழே இருக்கிற அக்கா கொடுத்துட்டு சொன்னாங்க. எல்லோரும் பால் கூட வந்துக்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், ஒரே பிளாஸ்டிக் போத்தலும் டின்னுமா எரிஞ்சு கிடக்கு. என்னன்னு சொல்கிறது? பஜனை பாடுறாங்க. ஓ காய்ஸ், பாருங்க பட்டு கேஸ் இல்லை அழகாக இருக்குங்க. ஸ்ரீ இடுமன் சன்னதி இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பர் கேவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க மேல் பகுதி. ஸோ அங்கே முருகன் சுவாமியோட சிலை இருக்குது. இந்த கேவ்ஸை பாருங்களேன், இயற்கையாகவே அமைஞ்ச கேவ்ஸ் மாதிரி தெரியுது. ட்ரிப் வந்துட்டு போனவங்களாம் அவங்களே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. கோயில் மேலே வந்துட்டோம். இதெல்லாம் கொடுத்துட சொன்னாங்க பாக்ஸர். நான் என் லைஃப்பில் வந்து நிறைய கோயில் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கட்டின ஒரு கோயிலை நான் பார்த்ததே இல்லை. அதாவது குகைக்குள்ளே கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் மேல். இதுக்கு அங்கிட்டு போகிறதுக்கு இடமில்லை, அப்படியே திரும்பி தான் நாங்கள் போகணும். மேபி பகல் டைமில் வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ கைஸ், இங்கே தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பெரிய நிறைய படி ஏறினதால் கால்லாம் ஒரு மாதிரி மரத்த மாதிரி ஒரு வழி. ஓகே காய்ஸ், நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள் சேவல் இருக்காரு. நாங்கள் இப்போ அப்படியே படியில் இறங்கிக்கிட்டு அப்படியே கீழே போகணும். ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் ஷூவை போட்டுக்கிட்டு வீட்டை கிளம்பலாம். ஃபேமிலி வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. ஸோ சாமனை எடுத்தோம், சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். மசாலா டீ வாங்கிட்டு வரணும். ஸோ அதையும் குடிச்சிக்கிட்டு பாருங்கள், சாமி ஆஞ்சநேய சுவாமியுடைய பெரிய சிலை ஒன்று இருக்குது. நைட் டைம் வந்து பட்டு கேவ்ஸ் வரதே வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு. ஐ மீன் மக்கள் இருந்தாங்க. பட் நான் வந்து நார்மலாக இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் மாதிரி தான் வந்திருப்பேன். அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி கூட்டமெல்லாம் இல்லை. நல்லா அழகாக அருமையாக தரிசனம் கிடச்சிது. பஜனை பாடினாங்க. பஜனை கேட்குறப்பவே அவ்வளோ சந்தோஷமாக அப்படி அவ்வளோ காமாக மெடிடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே நான் காட்டின மாதிரி யாரோ ஒரு ஃபேமிலி வந்தால் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ரிலாக்ஸாக இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ ரொம்ப காமாக இருந்துச்சு.
ஸோ ஷூஸ் வந்து கீழே விட்டுட்டு போனேன். இங்கே வந்து செருப்பு ஷூஸ் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் எனக்கு டோக்கன் மாதிரியெல்லாம் அந்த மாதிரிலாம் இது இருந்த மாதிரி தெரியலை. நாங்களே வந்து இங்கே ஷூஸை எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டு வரலாம். அதுவும் பாதுகாப்பாக இருந்துச்சு. குரங்குகள் நிறையா இருந்துச்சு, மயில் இருந்துச்சு. அந்த சைட் போனீங்கன்னா மயில் இருக்கும். ஸோ மயில் அழகாக இருக்குது, வெள்ளை மயிலெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபீல். இங்கே நிறைய இடங்கள் சின்ன சின்ன அந்த பெட் ஜூ மாதிரிலாம் எதுவெல்லாம் உள்ளே இருக்குது போல். அதெல்லாம் இப்போ மூடி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்தது ஈவினிங், புரியலை. இங்கே பாருங்கள் இவ்வளோ மயில் அழகழகாக இருக்குது. இதில் பெருசாக கேப்சர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா குப்பை எல்லாத்தையும் நம்ம எரிஞ்சிடணும். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்னுடைய புது மோட்டார் பைக். இவரை பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்து இவர் வந்து Yamaha MT25, அதாவது 250cc என்ஜின். ஸோ MT25 அப்படின்னா வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா வந்து Yamahaவுடைய R சீரீஸ், R15 இருக்குது. அதுவுடைய நேக்கட் சீரீஸ் வந்து MT15. அதே மாதிரி R25 இருக்குது. அதாவது R300 கேள்விப்பட்டிருப்பீங்க, R3. அதுவுடைய நேக்கட் வெர்ஷன் வந்து MT03. அதே மாதிரி மலேசியா மார்க்கெட்டுக்கு இல்லைன்னா ஜப்பான் மார்க்கெட்டுக்கு வந்து 300cc வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுறது வந்து 250cc. ஸோ 250cc அப்படிங்கிறதால R25 அப்படின்னு வரும். அதுவுடைய நேக்கட் வெர்ஷன் தான் MT25. ஸோ MT25யும் MT03 அப்படி இல்லைன்னா R25 இல்லாட்டி R03 ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான், ஒரே டிசைன் தான், ஒரே என்ஜின் தான். பட் 300லேருந்து, அதாவது 321cc-லேருந்து 250cc-க்கு இன்ஜினை கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் MT03 பைக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 40 ஹார்ஸ் பவர்ஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். வேர்ஸ் MT25 250cc வந்து 35 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளட்ச் இருக்குது, ABS டியூவல் சேனல் ABS இருக்குது, டபுள் டிஸ்க். ஓகேங்களா, முன்னுக்கும் டிஸ்க் இருக்குது அண்ட் பின்னாடியும் டிஸ்க். ஸோ பைக் ரொம்ப அழுக்காக இருக்குது, இன்றைக்கி மழை பெஞ்சதால் ரொம்ப சகதியாக இருக்குது. அண்ட் சைலன்சர் செம்மையாக இருக்கும், எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லாயிருக்கும், நான் காட்டுறேன். and this is the TFT panel, mirrors. இந்த பைக்கில் வந்து என்ன சீட்டிங் பொசிஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பைக்கில் நான் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த பைக் நான் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ செகண்டாக வாங்கினதால் வந்து சில விஷயங்கள் ஆல்ரெடி மாடிஃபிகேஷன் ப்ரீவியஸ் ஓனர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து வைசர் இருக்குதுங்க. அது போக இதில் வந்து கிராஷ் பார் மாதிரி இப்படி போல் போட்டிருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. பட் நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு இன்னும் பெருசாக ப்ராப்பர் கிராஷ் பார் போடலான்னு நினைக்கிறேன். அது போக நான் வந்து ரேக் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு டூரிங் போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து டாப் பாக்ஸ். இன்றைக்கி தான் கோயிலுக்கு போய் சாமி வேண்டி எல்லாம் பூஜைலாம் பண்ணி எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைக் வந்து என்ஜின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 250cc என்ஜின், 35 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், லிக்விட் கூலிங். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபேக் இன்டேக் தான். பட் என்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு கீயெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இந்த பைக்கில் நான் வந்து மொபைல் மவுண்ட்டும் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இல்லை அந்த Yamaha லோகோ போட்டே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்க, ஸோ பைக் வந்து லாக் போட்டிருந்தேன். ஸோ லாக் ஆகி லெட்மி அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேர்ட் கியரில் போட்டு வச்சுருக்கேன். இதுங்க லெட்மி புட் இட் நியூட்ரல். ஓகேங்க, நியூட்ரல் போட்டாச்சு. ABS சுவிட்சில் இருக்குது. இது இன்ஜின் வார்னிங் லைட் வந்து அது கியர் போட்டிங்கன்னா அது போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் RPM, இதில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீட், இதில் கியர் இண்டிகேட்டர், என்ஜின் டெம்பரேச்சர் காட்டும், அப்புறம் டோட்டல் மைலேஜ், அப்புறம் பெட்ரோல் பாஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இதில் டைம்,
ஆல்சோ இதில் வந்து ட்ரிப் மீட்டர்ஸும் இருக்குது. ட்ரிப் 1 ட்ரிப் 2. அது நானே இன்னும் இந்த மீட்டர் ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இது பழகிக்கிட்டு இருக்கேன். ஸோ பழகணுன்னு நான் சொல்கிறேன் அது எப்படி பார்க்குறதுன்னு. அதுபோக நீங்கள் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து எல்இடி. ஓகே, ஸோ இதுதான் ஸ்விட்ச். ஸ்விட்ச் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிற ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பும் ஆன் ஆகும், மேலே இருக்கிற எல்இடிஸும் ஆன் ஆகும். அது போக யூ ஹேவ் தேர்ட் இண்டிகேட்டர். எல்லாமே எல்இடி தான், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்காக எக்ஸாஸ்ட் சவுண்ட் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான், நோ கிக் ஸ்டார்ட். பெட்ரோல் ஸ்மெல்லே மூக்கை தொலைக்குது, செம்மையாக இருக்குது அந்த டூ. ஸோ இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோடைய டிசைன். பார்த்திங்கன்னா 2 கண் வச்சு கீழே ஹெட்லைட், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்திருக்கும், அப்புறம் கீழே ஹார்ன். இந்த வண்டி உடைய டிசைன் பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு இஃப் ஐம் ரைட் இந்த வண்டி வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. அந்த டைம் வந்து வெர்ஷன் 1. ஸோ 2020 மாதிரி தான் நினைக்கிறேன், 2019 இல்லை 2020 மாதிரி நினைக்கிறேன் வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வெர்ஷன் 2 உடைய டிசைன் தான் இது. வெர்ஷன் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி அண்ட் ஆல்சோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்து தான் அது வந்து, அப்புறம் டிசைனே நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் பண்ணாங்க. பட் என்ஜின் வந்து அதே என்ஜின் தான். ஸோ என்ஜினை பற்றி சொல்லணும்னா வந்து லிக்விட் கூலிங். இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் வரும், விச் மீன்ஸ் இட்ஸ் டியூவல் சிலிண்டர். 2 சிலிண்டர் இருக்குதுங்க. 250cc என்ஜின். கைஸ், ஸோ இப்போ நான் வந்து சீட்டிங் பொசிஷனை காட்ட போகிறேன். ஆடியோ கிளியராக இருக்குமான்னு தெரியாது, நான் பைக் கிட்ட போயிருந்தேன். இதை ரன் பண்ணி ஒரு GoPro போட்டுக்கிட்டு, ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அது என்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். Here we go. போட்டாங்க. ஸோ உண்மையை சொன்ன மக்களே, நான் வந்து இதில் மொத்தம் 6 கியர் இருக்குது. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவேன் வண்டி. இப்போ நான் 4th கியர் தான் தாண்டி பெருசாக எனக்கு யூஸ் ஆனதே இல்லை. 5th கியர் நான் போட்டதே இல்லை. 5th கியர் என்னைக்காவது நீங்கள் ஹைவேயில் அந்த மாதிரி லாங்காக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா மேபி 5th கியர் தேவைப்படும். ஸோ நான் 5th கியர் போட்டிருக்கேன். பட் 5th தாண்டி நான் 6 போட்டதாக எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தேவைப்பட்டதும் இல்லை. பட் அக்கார்டிங் டு த புக்ஸ் இந்த பைக் வந்து 160க்கு மேலெலாம் சாதாரணமாக போகும். 190 போன வீடியோஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அது உங்கள் பைக்கில் நீங்கள் வெயிட் குறவா பெருசாக லக்கேஜ் எதுவுமே இல்லாமல் போட்டிங்கன்னா மேபி 190 வரைக்கும் நீங்கள் போகலான்னு நினைக்கிறேன். 160 வரைக்கும் போகிறத நான் பார்த்துருக்கேன். 6 கியர் வரைக்கும் போனீங்கன்னா போகலாம் நீங்கள். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸே இல்லை. ஏன்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி போட மாட்டேன். நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் ரொம்ப பார்த்து தான் வீடியோ போடுவேன். எக்காரணம் கொஞ்சம் தப்பான இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது, மக்களுக்கு தப்பாக நம்ம யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஸ்லோவாக வண்டி ஓட்டுறதுல எனக்கு எந்த ஒரு வெட்கமும் கிடையாது. அதை சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நாம் பொறுப்பாக இருக்கணும், ஓகேங்களா? அவ்வளோதான்.
பொறுத்த வரைக்கும் ஐ லவ் மோட்டார் சைக்கிள் ஓட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். பட் அதே சமயம் அதை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் நான் வந்து ஓட்டுவேன். ஸோ ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். ஓகே காய்ஸ், இத்துடன் இந்த vlog இனிதும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ காய்ஸ், ஆஸ் யூஷுவல் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சந்தோஷமாக இருந்தால் அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நான் முதலே சொன்ன மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்துக்கிட்டே ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சேனல் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க.